பாடலாம் எழுந்திருக்க வச்சு பாடணும். பாட்டு பாட நாம கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வாங்க. பாடல் துவக்கத்தில் என்ன முடிகிறதுக்குள்ள அந்த முழு மகிமைக்குள்ள ஒப்பு கொடுக்கணும். பாவம் சரி பிரசங்கத்தில் பார்த்து இன்னும் கிருபை யோசிக்கல, தேவ கிருபை யோசிக்கல.
மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை சொல்லுங்க எல்லாரும் இன்னும் தேவை கண் முன்னால் ஏசப்பா இருக்கிறாரா சொல்லுங்க உள்ள இருக்காரா உள்ளத்துல ஏசப்பா இருக்காரா அப்படின்னா அந்த நடுக்கம் அந்த உணர்வு அந்த பயம் இன்னும் தேவை கிருபை தாருமே. தொடர்ந்து பாடல்களை பாடி ஆராதிப்போம். 8 மணிக்கு நாம முடிக்கணும். 6 மணின்னா 8 மணிக்கு முடிச்சிடணும். வந்தவங்களுக்கு சொல்றேன், ஆராதனை தொடங்கும் போதே 5 நிமிஷத்துக்கு முன்னே எல்லாரும் சர்ச்சுக்கு வரணும். இல்லைன்னா முன்ன நின்று நடத்துற மற்றவங்களுக்கு எப்படியோ எனக்கு வேதனையா இருக்கும். இருந்தா இருந்துட்டு போன நீ சொல்ல முடியாது. ஆண்டவரின் வேதனை அது. முழுமையா கர்த்தருக்கு ஆராதனை நாம செலுத்தணும். முதல் ஆராதனை 2 மணி நேரம், 6ல இருந்து 8 மணி வரைக்கும். நல்லவே முழுமையா வந்தால்தான் நீங்க முழுமையாய் பாடி துதித்து ஆராதித்து ஆளுடைய வார்த்தையை கேட்டு போக முடியும். இதை கண்டிப்பா நான் சொல்லணும். அதுக்குதான் கடவுள் நம்மளை வச்சிருக்கிறாரு. சரி, தொண்டு பாடல்களை பாடி கத்தளிக்கிறேன். ஆடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு ரத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நாம் ஜெயிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. கர்த்தர் சொன்ன வாக்கு ரத்தம் சொல்லி மகிழ்வோம். நன்றி வெளிப்பாடு உணர்வு அவ்வளவுதான். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் தீமையும் நம்மை தொடரும், ஜீவனுள்ள நாட்களை
நன்றி நன்றி துயர் நீக்கும் மருத்துவரே என் துதிக்கு பாத்திரரே துயர் நீக்கும் மருத்துவரே என் துதிக்கு பாத்திரரே சொல்லுங்க என் பலனெல்லாம் நீதானையா என் பிரியமும் நீதானையா பலனெல்லாம் நீதானையா என் பிரியமும் நீதானையா நன்றி 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 கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா சொல்லுங்க நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து சொல்லுங்க பாடுவோம் மகிழ்வோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் செற்கையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் செற்கையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் செற்கையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் செற்கையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் உன்னதமானவரின் உயர் மறையில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார் இது பரமசிலாக்கியமே சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார் இது பரமசிலாக்கியமே அவர் செற்கையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் செற்கையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் சொல்லுங்க அவர் செற்கையின் கீழ் கீழடை களம் புகவே சிறகுகளால் மூடுவார் அவர் செற்கையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் தேவன் உன் அடைக்கலமே உன் கோட்டையும் அரணும் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே அவர் சேர்க்கையின் கீழடை புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சேர்க்கையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் சொல்லுங்க அவர் சேர்க்கையின் கீழ அடைக்கலம் களம் புகவே சிறகுகளால் மூடுவார் அவர் சேர்க்கையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் இரவின் பயங்கரத்துக்கும் பகலில்
உன்னை அணுகினாது உன் தேவனும் தாவரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகினாது உன் தேவனும் தாவரமே. அவர் செத்தையின் கீழாரை கலம்புகவே அவர் செத்தையின் கீழாரை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடு. சொல்லுங்க, அவர் செத்தையின் கீழே ஹalleluya கலம்புகவே. ஆமென் ஆமென். சிறகுகளால் மூடுவார். அவர் செத்தையின் கீழாரை கலம்புகவே சிறகுகளால் மூடுவார். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிடித்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிடித்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த நாதரவே எந்த நடைக்காலமே எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த நாதரவே எந்த நடைக்காலமே எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான தடங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான தடங்களில்
தட்டி பாடுங்களேன். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் இல்லத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் இல்லத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை. எல்லாம் எழுந்து நின்று காலை வேளையில அவர் உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே.
அப்பா உமக்கு நன்றி. தூய உள்ளத்தை அவர் கவனிக்கிற தேவனா இருக்கிற வேதம் சொல்லுது. தூய்மையான உள்ளத்தை, கலக்கமில்லாத உள்ளத்தை அவர் கவனிக்கிற தேவனா இருக்கிற வேதம் சொல்லுது. சொல்லுங்க ஆண்டவரே, நீர் விரும்புகிற அந்த இதயத்தை எனக்கு தாரு. மனுஷனை பிரியப்படுத்துறது போதும். ஹalleluya. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். ஒரு சம்பவம் சொல்றேன் உங்களுக்கு. போன வாரம் ஒரு கிராமம், பஸ் கூட போக முடியாது அந்த கிராமத்துக்கு ஊழியத்துக்காக இப்ப ஒரு 3 மாதம் இந்த கிராமத்துல போட்டிருக்காங்க. போயிருந்தேன். ஆண்டவர் உங்களுக்குள்ள இருந்தா, நமக்குள்ள இருந்தா, கர்த்தரை அறிந்தவர்களோ அறியாதவர்களோ நம்மை எப்படி அணுகுவார்கள், நம்முடைய வாழ்க்கையை எப்படி கவனிப்பாங்கிறதுக்கு நான் உதாரணமா சொல்லிட்டு இருக்கேன். இது என்ன பெரிய ஆளுங்கிறதுக்காக இல்லை. ஒரு அம்மா கேன்சர் ஆபரேஷன் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை. பெண் பிள்ளைங்களை அப்படி சாபம் விடுறாங்க. அவங்க பெண் பிள்ளைங்க 3 பெண் பிள்ளைங்க அவங்களுக்கு அப்படி சாபம் விடுறாங்க. ஒருத்தி கூட வந்து பார்க்க மாட்டாங்க. நானே எனக்கு 67 வயசு, அவ்வளோ கஷ்டப்படுறேன். இது நான் தான் சொன்னேன், அம்மா நீங்க சொன்னா உங்க பிள்ளைங்களுக்கு அப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் கஷ்டப்படுறேன். ஜெபம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, கிராமங்கள் உங்களுக்கு தெரியும், ஜெபம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரே வார்த்தை சொன்னேன், பாருங்க நீங்க வாயில என்ன சொல்றீங்க, போன வாரம் ஆராதனை சபையில சொன்னதை அம்மாக்கு சொன்னேன். நீங்க வாயில என்ன சொல்றீங்களோ உங்க மனசு அதை கேட்குது. உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க வாயில அறிக்கை செய்கிறதான அந்த வார்த்தை தான் உங்களுடைய மனதுல அவங்களை குறித்ததான எண்ணம். இந்த எண்ணம் தான் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டும் இடிக்கும். ஆமென். அவன் சொல்லிட்டு சொன்னபோது அழுதாங்க. தப்பாயிருச்சு சார்ன்னு சொல்றாங்க, தப்பாயிருச்சுங்க சார். அப்புறம் சொன்னேன், உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளலாமா? எங்க கடவுள்கிட்ட உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. ஜெபம் பண்ண பிறகு 67 வயசு சாஷ்டாங்கமா என் காலில் விழுந்து என் காலில் முத்தம் கொடுக்குறாங்க காலில். நான் பெரிய ஆளா இயேசுவை வெளிப்படுத்துவதற்கு கிடைச்ச வாய்ப்புகள் எல்லாம், கிடைக்கிற சூழ்நிலையில எல்லாம் இயேசு வெளிப்படுத்தும். நான் சொன்னேன், இன்னைக்கு வரைக்கும் எனக்கு உடம்பு கூசுது, என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு செயல் இன்னைக்கு வரைக்கும் என் மனசு ஏத்துக்க மாட்டேது. ஆனால் கிறிஸ்துவை உயர்த்துவதற்கு வாய்ப்பு. ஆமென். நாம் போகிற இடத்துல தேவனை அறியாதவர்கள் நம்மை எவ்வாறாய் பார்க்கிறார்கள்? நம்ம குடும்பமா கூடி வருகிற இந்த ஆலயத்துல நம்ம பக்கத்துல அக்கத்துல இருக்கிற விசுவாசிகள், என் ஆவிக்குரிய குடும்பம்னு சொல்ற நான் அவங்களை எப்படி பார்க்கிறேன், அவங்க என்னை எப்படி பார்க்கிறாங்க? ஆமென். ஒருவன், அதான் வேதம் சொல்லுது, சகோதரனிடத்துல அன்பு செலுத்தாதவன் காணாத தேவனிடத்துல அன்பு செலுத்த முடியாது. ஆமென். காண்கிற சகோதரனிடத்துல, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல ஒரு 4ஆம் வசனம் இல்ல 13ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, அன்பு உங்களுக்கு இருந்தால் எல்லா கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீங்கள் கை கொண்டு ஆயிற்று என்று வேதம் சொல்கிறது. வாசிச்சு பாருங்க, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அன்பு உங்களில் இல்லாதிருக்கிற பட்சத்தில், ஆமென், இல்லாதிருக்கிற பட்சத்தில் வேதம் திரும்ப சொல்லுது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3-10 வாசிச்சு பாருங்க. அன்பில்லாத இடத்துல ஒழுக்கம் இருக்காது, அன்பில்லாத இடத்துல தைரியம் இருக்காது, அன்பில்லாத இடத்துல அர்ப்பணிப்பு இருக்காது, அன்பில்லாத இடத்துல கீழ்ப்படிதல் இருக்காது, அன்பில்லாத இடத்துல தாழ்மை இருக்காது, அன்பில்லாத இடத்துல தேவன் இருக்க மாட்டார். ஆமென். ஏன்னா ஆண்டவர் அன்பானவர் இல்லை, ஆண்டவரே அன்பு. ஹல்லேலூயா. ஆண்டவர் அன்பானவர் இல்லை. ஆமென். அவருக்குள்ள இருக்கிற ஒரு தன்மை அன்பு இல்லை, அவரே. ஹல்லேலூயா. ஆனா அன்பு, ஆமென், கடிந்து கொள்ளும். ஆமென். அன்பு
தவற சுட்டி காட்டும், தீய வழிகளை வெளிப்படுத்தி காட்டும். ஆமென். ஹல்லேலூயா. கன்ஃபரண்ட் பண்ணும். என்ன பண்ணாது? கண்டம் பண்ணாது. அன்பு என்ன பண்ணும்? உணர்த்தும். என்ன பண்ணாது? காயப்படுத்தாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. இதுவரைக்கும் நம்மளை நடத்தி வந்த தேவனுக்கு ஒரே ஒரு பாடலை தான் நாம் பாட போகிறோம். அவருக்கு நன்றி செலுத்தி, எப்ப ஆராதனைக்கு வந்தாலும் நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன வச்சுக்கணும்? கடந்த வாரம் எல்லாம் நம்மள கண்மணி போல தகுதி இல்லாத எனக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார். தகுதி இல்லாத எனக்கு என்னை போஷித்திருக்கிறார். தகுதி இல்லாத எனக்கு பிள்ளை என்ற அந்தஸ்த தகுதியை கொடுத்திருக்கிறார். இங்க மேல நிக்க எனக்கு தகுதி இல்ல, அவர் என்ன தகுதிப்படுத்தியிருக்கார். இங்க உட்கார தகுதி இல்ல, அவர் தகுதிப்படுத்தியிருக்காரு. பிள்ளைகளுக்கு செயல்திறனை கொடுத்திருக்காரு. கல்விய ஞானத்தை அறிவை கொடுத்திருக்காரு. ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து வருஷங்களை கூட்டி கொடுத்திருக்காரு. ஒரு புல்லு காயறத கூட நீங்களும் நானும் ஒன்னும் தடுக்க முடியாது. ஆமென். இதுதான் நம்ம நிலைமை. தலையில இருந்து முடி கீழே கொட்டுறத நம்மளால என்ன பண்ண முடியாது. ஆனா அதை எண்ணி வைத்திருக்கிற தேவன் நீங்களும் நானும். The heart of gratitude attracts God. Hallelujah. சொல்லுங்க ஹalleluya. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லுங்க ஹalleluya. துதிக்கிற ஆண்டவரே நன்றி செலுத்துகிறப்பா. சொல்லுங்க நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ரபல கஹரதரி அந்தரபா ரிபல ரபஹந்த நரதரதரதர உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. உள்ளம் நிரம்ப சொல்லுங்க. எனக்கு இனி இந்த 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 வெளிப்புறமான காரியங்கள்லாம் தூர போயிடணும். நம்ம வாழ்க்கையை விட்டு தூர போயிடணும். எது செஞ்சாலும் 100க்கு 100 பூரணமான தேவன் விரும்பத்தக்க ஒரு ஆராதனை. மனுஷனுடைய சரீர திருப்திக்கானது இல்ல, தேவனுடைய மகிமைக்கானது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே. கரங்களை உயர்த்தி சொல்லணும். அவரை மகிமைப்படுத்தி சொல்லுங்க. சிங்காசனத்தில் இருக்கிற ராஜாவுக்கு உரிய கணத்தோடு நன்றி இருக்கு. பழசைய பார்த்துட்டு இருக்கிறது இல்ல, வரப்போகும் மகிமையான நாட்களை நினைத்து நன்றி செலுத்தி ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. சொல்லுங்க. ஒரு தீமையும் நினைக்காதவர் உண்மை போல எங்க நேசிக்கிறீங்க, பார்க்கிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. சொல்லுங்க. எபினேசர் எபினேசர்
நன்றிகளை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை நடத்தினீரே. எபினேசரே, நினைவாய் இருப்பவர். சொல்லுங்க, நன்றி. சொல்லுங்க, நன்றி, 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 நன்றி. கருப்போல சுமந்தீரே, நன்றி. ஞானிகள் மத்தியில் வைத்தியம் என்னையும் சொல்லுங்க. நான் சம்பாதித்த என் ஞான அனுபவம், படிப்பு, நான் இதற்கான பாத்திரன் அல்ல. இது கிருபையே, வேறொன்றுமில்லை. நான் இதற்கு உம்மை வெளிப்படுத்த கொடுத்த எல்லா காரியங்களும் உம்மை வெளிப்படுத்துவதற்கு தானே. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. சுமந்தீரே, நன்றி, 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 நன்றி. ஒரு கருப்போல சுமந்தீரே, நன்றி, 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 நன்றி. சொல்லுங்க, நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி. ஒரு கருப்போல சுமந்தீரே, நன்றி. எனக்காகவே யாவும் செய்து முடித்தீர். நன்றி, நன்றி ஐயா. என் பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி, நன்றி. சுமக்க தேவையில்லைன்னு சொல்ற எனக்காகவே இதுதான் நம்ம ஆராதிக்கிற தேவன். எல்லாவற்றிலும் கூட நிற்கிற தேவன். நீ தப்பு பண்ணா கூட வருத்தப்படுவாரு. நான் விட்டு விலகுகிற தேவன் இல்ல. பைபிள தான் சொல்லி கொடுக்குது. அவருடைய வாக்குத்தத்தத்தை அவர் மாத்திக்க மாட்டான். நினைப்பதற்கும் அவனை விட்டு விலகுவதில் அவனை கைவிடுவதில் சொல்லி சொன்ன வார்த்தை அவர் மாற்றிக்கொள்ள மாட்டார். நினைப்பதற்கும் அதனால நினைப்பதற்கும் பரிசுத்தத்திற்கு நேரா நம்ம இன்னும் ஒப்பு கொடுக்கிற காலை வேளைகளை சொல்லுங்க. அதிகமாக செய்பவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி. கரங்களை தட்டி அவர் உயர்த்தி சொல்லுங்க. அவரை உயர்த்தி கொண்டாடி. ஆமா, அவர் கொண்டாடத்தக்கவர். நன்றி. பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்க அதை பார்க்கிலும் பரமபிதா கொடுத்திடுவார். சொல்லுங்க, நன்றி இதயத்தோடு. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே.
நன்றி அப்பா சொல்லு. யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி. சொல்லுங்க, எனக்காகவே செய்து முடித்தீர், நன்றி. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே. சொல்லுங்க, கூடாதது இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே. என் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லையே. நல்ல விசுவாசித்து நம்பிக்கையோடு இந்த காலை வேளையில மன மகிழ்ச்சியா ஒன்றும் இல்லையே, சந்தோஷம் நிறைவடைய, பாரங்கள் குறைந்து போக, பரிசுத்தம் இன்னும் மேலோங்கி நிற்க, பரிசுத்த ஆவியானவர் பூரணாகவே செய்ய ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, கூடாதது கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மா கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே. என் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றும் இல்லையே, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றும் இல்லையே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை. உங்க வார்த்தை எல்லாம் ஒரு உயர்த்துவராக இருக்கணும். கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும்